ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபேன்சி சாரீக்கான 2 டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல குடுத்துருந்தாங்க. இந்த சாரீக்கு மேட்சிங்கா சில்க் காட்டன் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, ஆனியன் வித் ஒரு டார்க் பிங்க் கலர். இதோட ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்ல குடுத்துருந்தாங்க. இதுக்கு டிசைன் குடுக்குறக்கு நான் வந்து சாரீலயே வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்ப நம்ம வந்து பார்த்துடலாம். நார்மலா இந்த டிசைன் வந்து பழைய மாடல் தான். ஆனாலும் இப்பவுமே வந்து இந்த மாரி பட்டு சாரீக்கெல்லாம் இந்த டிசைன் தான் கேட்குறாங்க. எப்பவுமே இந்த டிசைன் வந்து ட்ரெண்டிங் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடிக்கடி வந்து நார்மலா ஒரு டிசைன் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னாவே, இத வைங்கன்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு நார்மலா நான் வந்து ரவுண்ட் கழுத்து தான் குடுத்துருக்கேன். ரவுண்ட் கழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேஸ் வந்து நான் குடுத்துருந்தேன். இது வந்து அந்த பட்டை லேஸு. இந்த டிசைன் வந்து அந்த சமோசா மாடல்ன்னு கூட சொல்லலாம். லேஸும் வந்து அந்த சமோசா மாடல் லேஸு தான். இப்ப இத நான் வந்து அப்படியே வந்து அடிச்சு திருப்பிக்கிறேன். நம்ம இதுக்கு மேல வந்து அந்த டிசைனும் குடுத்து லேஸும் குடுக்கும்போது, நெக்கோட கிளாத் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அதனால நம்ம இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து குடுக்க தேவையில்ல. இப்ப லைனிங்கும், மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரே அளவுல இந்த டிசைன் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் கேப்ல அந்த டிசைனுக்கு மேல லேஸ் வச்சா எப்படி கரெக்ட்டா வரும்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சில்க் காட்டன் கிளாத்தும் வந்து நீங்க ஒரே அளவுல மார்க் பண்ணிக்கங்க. நான் ஒரு 2 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிட்டு, ஒரே மாதிரியே எல்லா பீஸும் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான பீஸ் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரே அளவா கட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப இத மடிச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸா மடிச்சு ஒவ்வொன்னும் தையல் போட்டு எடுத்துக்கங்க. இது வந்து மெயினா வந்து புதுசா தையல் கத்துக்கிறவங்களுக்கு தான். புதுசா வந்து நீங்க ட்ரை பண்றீங்க, நெக் டிசைன்லாம் வைக்கணும், நெக் பேட்டர்ன் குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா நெறைய இந்த மாரி நீங்க வந்து டிசைன் வச்சிருப்பீங்க. புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இது ஒண்ணு ஒண்ணா லைனா நீங்க இந்த டிசைன் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல வச்சுக்கோங்க. பெருசா வேணும்னா பெருசா வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் குட்டி குட்டியா வேணும்னா குட்டி குட்டியா குடுத்துக்கோங்க. ஆனா நல்லா நெருக்கமா வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதில இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேல வந்து லேஸ் வந்து வச்சுக்கலாம். சாரியோட கலர் வந்து கிரீன் கலர் அப்படிங்கிறதுனால கரெக்ட்டா இதுக்கு மேட்சிங்கா வந்து லேஸ் கிடைச்சது. அதனால நான் இந்த லேஸ் வந்து அப்படியே வச்சு மேல வச்சு தச்சுக்கிறேன். இந்த மாரி டிசைன் குடுக்குறீங்க அப்டின்னா, இதுக்கு மேல வைக்கிற லேஸ் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச் அளவுலயாவது இருக்கணும். ரொம்ப சின்ன லேஸ் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வச்சு அடிச்சிருப்பீங்களா, அந்த கிளாத்தோட பீஸ் வந்து பிசுறு வந்து வெளில தெரியக்கூடாது. அதுக்காக நீங்க கொஞ்சம் பெருசா வந்து குடுத்துக்கங்க. அடுத்தது நான் அந்த நெக்கோட அவுட்லைன ஒட்டியே வந்து கரெக்ட்டா சென்டர்ல ஒரு ஷேப் டிசைன் தெரியிற மாதிரி நான் லேஸ் வந்து குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லேஸ்க்கு வந்து 2 தையல் போட்டுக்கங்க. நீங்க இதுல வந்து பீட்ஸ் குடுக்கறனாலும் குடுக்கலாம். அந்த லேஸ்ல வந்து அந்த கார்னர் பீட்ஸ் குடுக்கலாம். ஆனா ரொம்ப நெருக்கமா பக்கம் பக்கமா வரதுனால நெறைய பீட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அதனால அத ஒட்டி ஒரு தையல் போட்டீங்கன்னா, சென்டர்ல ஒரு ஜிக்ஸாக் மாரி ஒரு டிசைன் வந்து நமக்கு சூப்பரா தெரியும். அந்த ப்ளவுஸோட கிளாத்லயும் நீங்க வந்துட்டு பீட்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பா இருந்தீங்கன்னா, சாரீல கட் பண்ணாதீங்க. கண்டிப்பா சாரீ வந்து பத்தாது. ஆ இல்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறீங்க, வேற ஏதாவது கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிப்பீங்க அப்டின்னா வேணா சாரீலேருந்து கட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து சாரீ வந்து பத்தாது தான். நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கட் பண்ணியிருந்தேன். இந்த நெக் டிசைன் வந்து ரவுண்ட் கழுத்துல தான் குடுக்கணும்னு கிடையாது. நீங்க என்ன நெக் பேட்டர்ன் வேணாலும் வச்சுக்கலாம். இவங்க வந்து வேற எந்த நெக் பேட்டர்னும் வேண்டாம். எனக்கு ரவுண்ட்லயே தான் டிசைன் வேணும் கேட்டதுனால, நான் வந்து எல்லாமே ரவுண்ட் டிசைனா குடுத்துருந்தேன். இல்லைன்னா, நீங்க வேற ஏதாவது நெக் பேட்டர்ன் கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து நான் 2 இது மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு அது டிசைன் குடுக்கறக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப வந்து இத ஃபுல்லா அடிச்சு வந்து திருப்பிக்கலாம். நான் வந்து நெக் வந்து ஃபர்ஸ்ட்டு அடிச்சு திருப்பிக்கிறேன். கீழ இடுப்பு பகுதிக்கிட்ட அடிக்கல. மேல வந்து நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கிறேன். நம்ம மேல ஒரு லைன் மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த பீஸ வச்சு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கட் பண்ணணும். இத நல்லா இந்த மாரி நீங்க எப்பவுமே வந்து கேன்வாஸ் குடுக்காம இப்டி கழுத்த அடிச்சு திருப்புறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கையில வச்சு பிரஸ் பண்ணி விடுங்க.
இல்ல அப்டின்னா, நீங்க ஒரு படிமான தையல் போட்டு திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். இப்ப நம்ம நெக் மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணோம். ஏன்னா, உள்ள ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் ஜாயின் பண்றதுக்கு தேவைப்படும். அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண பீஸ வச்சு இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கங்க. எப்பவுமே கட் பண்ற பீஸையே வச்சு டிசைன் குடுக்கும்போது கரெக்ட்டா வந்து கழுத்து வராது. இப்ப நம்ம டிசைன் குடுக்க போறோம்ல, அந்த கிளாத்ல லைனிங் கட் பண்ண பீஸ வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து அப்படியே வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். ஸ்மால் கட் போட்டு திருப்பிட்டு மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இல்ல பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா, லைனிங் வச்சு அப்படியே மெயின் கிளாத்ல பதிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பைப்பிங் குடுக்கறனாலும் குடுத்துக்கலாம். திருப்ப தேவையில்ல. இப்ப நீங்க இந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டு திருப்பி அடிப்பீங்கல்ல, அப்ப வந்துட்டு லைட்டா அந்த பைப்பிங் அந்த உள்ள இருக்கிற லைனிங் வந்து வெளியில தெரியிற மாரி வச்சீங்கன்னா, லைட்டா பைப்பிங் மாரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த மாரி வச்சுக்கலாம். இல்ல இதுல வந்து பைப்பிங் எங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்டின்னா, நீங்க அப்படியே திருப்பி அடிச்சுக்கலாம். திருப்பிட்டு உள்பக்கம் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு, நான் வந்து அதுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். இப்ப இத வச்சு இதுல வந்து அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு கிளாத் ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, அதுல வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து குடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சாரியோட கலர் வந்து அந்த ரவுண்ட் பேட்டர்ன் குடுத்துட்டோம். அதனால நம்ம அதுக்குள்ள வைக்கிற டிசைன் வந்து சாரியோட கிளாத் எடுத்துக்கலாம். எவ்வளோ கிளாத் இருக்கோ சாரி ப்ளவுஸோட கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ்ல நார்மலாவே துணி வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்ட்டா எல்லா துணியும் எடுத்து இந்த மாரி ஒரே அளவுல கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு தேவையான பீஸ வந்து எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாரி மடிச்சு, நம்ம மேல வந்து குடுத்துக்கலாம். நான் வந்து சென்டர்லேருந்து குடுத்துட்டு வரேன். சென்டர்லேருந்து இந்த சைடு நம்ம வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து குடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பக்கம் பக்கமா வைக்கலாமோ வச்சுக்கலாம். நல்லா நெருக்கமா வைக்கிறதுனால வைக்கலாம். இல்ல தள்ளி துணி கம்மியா இருக்கு அப்டின்னா, நீங்க கொஞ்சம் கேப் விட்டு கூட வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாவே தச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓவர்லாக் போட்டிருக்கேன். இந்த பீஸு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஓவர்லாக் போட்டிருக்கேன். இப்ப இது மேல வச்சு கரெக்ட்டா நம்ம வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ, அப்ப வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லன்னா ஒரு சிலருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் வந்து நான் வீடியோ போடும்போது தெரியாது. ஏன்னா நெறைய பேர் நான் ஏதாவது ஷார்ட் வீடியோல போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோவோட லிங்க் குடுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நீங்க வந்து அந்த லாங் வீடியோ பார்க்காததுனால தான் வந்து ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க. நான் எப்பவுமே வந்து லாங் வீடியோ போட்டுட்டு ஷார்ட் வீடியோவும் போடுவேன். ஏன்னா நெறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோ பார்க்குற அளவுக்கு லாங் வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு வீடியோ இருக்கும். ஆனாலும் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்குனாக தான் ஷார்ட் வீடியோலயும் நான் வந்து போட்டுர்றேன். இப்ப வந்து நம்ம அது மேல வந்து 2 சைடும் நான் வந்து லேஸ் வந்து குடுத்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். ஒரு சைடு வேணாலும் குடுக்கலாம். இல்ல 2 சைடு லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சிரலாம். அந்த லேஸ் வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் அது பார்க்கறக்கு ஒரு ஃபினிஷிங் பண்ணுன மாரி இருக்கும். இல்லன்னா பைப்பிங் குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு குடுத்தோம்னா தான் கொஞ்சம் பார்க்க நல்லாருக்கும். சென்டர்ல அந்த டிசைன்ல வந்து நான் பீட்ஸும் குடுத்துட்டேன். ஏன்னா அது வச்சதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் பார்க்க நல்லா இருக்கிற மாரி இருந்தது. அதனால நான் 2 ப்ளவுஸ்க்குமே வந்து அந்த பீட்ஸ் வந்து குடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 400லேருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான டிசைன் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.